பாஜக தலைமையில எது மாற்றம் இருக்குமா தமிழ்நாட்டில்? அண்ணாமலையை பொறுத்த மட்டும் மாற்றுறது மாற்றாதுன்றது வந்து அது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்டது. அதிமுகவோட கூட்டணி போகணும்னு பாஜக ஹைகமாண்ட் நினைக்கிறாங்க. அதுக்கு அதிமுக தரப்பில் வந்து இவர் இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு ஹைகமாண்ட் வந்து என்னை வந்து அனுசரித்து போக சொன்னால் அனுசரித்து போகிறேன்றாரு. அதிமுக கிளியராக சொல்கிறாங்க இவர் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போடுங்க, அப்போ தான் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய முடியும், இல்லாட்டி நாங்கள் தாவேக்காவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பாஜக என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை வந்து கட்சியை வளர்க்குறதுன்றதோட தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதிருப்தி பாஜகக்குள்ளே இருக்கு. அதிருப்தி இப்போ சவுக்கடியெல்லாம் கொடுத்துட்டாருல, அதெல்லாம் பாஜக மேலிடத்தில் ரசிக்கவே இல்லை. அதிமுக பாஜக வந்து அதோட ஐடி விங் இருக்குல்ல, அவங்களோட தளத்தில் எதுவுமே அது போடவே இல்லை. பாஜக தலைமையில் நீதிக்கலன்னா தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பிப்பார்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. தனியாக போனார்னா போனி ஆக மாட்டார் ஒன்றும். 2019 3% பாஜகவோட வாக்கு, ஆனா 2024 11% தனித்து நாங்க எடுத்திருக்கோம். இது எதுவுமே பாஜக அந்த டேட்டா வந்து நம்பலையா? இல்லை, இதெல்லாம் வந்து மோடி அல்லது பாஜக ஆட்சியோட இயல்பான வளர்ச்சியாக பார்க்குறாங்களே தவிர அண்ணாமலை முயற்சின்னு பார்க்கல. அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இவங்க 4 ஓபிஎஸ், டிடிவி, ஏசி சண்முகம், இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க எல்லாம் சேர்றாங்க அப்படின்னா 26ல திமுக அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஓகே சார், இப்போ இந்த ரேஸ்ல அண்ணாமலை மாற்றப்படுறாரு அப்படின்னா இப்போ அதிமுகவே அனுசரித்து போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டான ஒரு லீடர் தான் வந்து பாஜக தலைமை யோசிப்பாங்க. அந்த ரேஸ்ல யார் சார் இருக்கிறதா பார்க்குறீங்க? பாஜக தலைவருக்கான ரேஸ்ல வந்து நவம்பர் மாதத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அதை தொடர்ந்து மாநிலத்தில் தலைவர்களை வந்து நியமிப்பாங்க. இன்னைக்கு தலைவர்கள் அதிகாரியாக வந்து கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்கள் போட்டிருக்காங்க. இந்த ஒரு விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜக தலைமையில் எது மாற்றம் இருக்குமா தமிழ்நாட்டில்? இல்லை, அண்ணாமலை இஷ்யூவை பொறுத்த மட்டும் அவர் பதவிக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது சார் இப்போது. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 3 வருஷம் பதவியில் இருக்கலாம், கன்சிக்யூட்டிவாக 2 டேர்ம் இருக்கலாம், 3 வருஷம் தொடர்ந்து இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ தமிழிசையெல்லாம் 2 டேர்ம் இருந்துட்டாங்க, ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ இருக்கலாம். முருகன் 2 டேர்ம் இருந்துட்டால் ஒரு கேப் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கான்னு இல்லையா தெரியாது. இப்போ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் மாற்றுறது மாற்றாதுன்றது வந்து அது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்டது. ஓகே, அதிமுகவோட கூட்டணி போகணும்னு பாஜக ஹைகமாண்ட் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சரியான ஆளாக இருப்பாரா இல்லையான்றது பாயிண்ட்டு. அதிமுக தரப்பில் வந்து இவர் இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு ஹைகமாண்ட் வந்து என்னை வந்து அனுசரித்து போக சொன்னால் அனுசரித்து போகிறேன்றாரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவரே வச்சுருந்தா, ஆனால் அதிமுக கிளியராக சொல்கிறாங்க இவர் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போடுங்க, அப்போ தான் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய முடியும், இல்லாட்டி நாங்கள் தாவேக்காவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம், நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகலேயே சில பேர் என்ன சொல்கிறாங்க, 29 வரையும் பாஜக ஆட்சி இருக்குது, நம்ம அவங்கள பகச்சிக்க வேண்டாம், தாவேக்காவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது, அவன் போய் 60-70 சீட்டை கேட்டு ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்டு நம்ம எதுக்கு அவர் கூட போனோம், அங்கே ஆட்சியில் இருக்கிற பாஜக, நமக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சிபிஐலாம் பல பிரச்சனை இருக்குது, அதனால் எதுக்கு அவங்கள விட்டு வரணும், நம்ம அதிகமான சீட்டில் போட்டி போடலாம், அவங்க சப்போர்ட் இருந்தால் பண வசதியும் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது, அதனால் நம்ம அதை விட்டு வர வேண்டாம்ன்றதான் அதிமுகவில் பல பேர் சொல்கிற விஷயம். வெளியில் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்களே தவிர பல பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க பாஜக என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை வந்து கட்சியை வளர்க்குறதுன்றதோட தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதிருப்தி பாஜகக்குள்ளே இருக்குது. அதிருப்தி பெரிய சீனியர் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க இப்போ உதாரணமாக குஷ்புவே வந்து என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்ல பிறகு தானே இப்போ கூப்பிட்டுருக்காங்க, நேற்று முந்தானத்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் தானே மறியெல்லாம் பண்ணி இன்றைக்கி அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. குஷ்பு ஏன் கூப்பிடாது, அண்ணாமலை எனக்கு தெரியாதுன்றாரு. அண்ணாமலைக்கு அதுக்கு யாருமே கூப்பிட மாட்டேன்றாரு. அண்ணாமலைக்கு டோஸ் விட்டாங்க ஆக்சுவலாக. ஏன் குஷ்புவெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க, அவங்க ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காங்க, அதை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் வந்து போராட்டங்கள்லாம் பயன்படுத்திக்கணுமே, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அவருக்கு டோஸ் விட்ட பிறகு தான் கமலாலயத்துக்கு கூப்பிட்டு அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இது கமலாலயத்துக்குள்ளேயே போகாத இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு, இப்போ கூப்பிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அங்கே மேலேருந்து விட்ட டோஸ் தான் காரணம், ஏன் நீங்கள் பயன்படுத்திக்காத இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க கான்ட்ரவர்ஷியலாக பேசுவாங்கன்றது வேறு விஷயம், பட் ஆனால் வந்து முக்கியமான நபராக இருக்காங்க, நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கணுன்றதான். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து அண்ணாமலை சொல்லி தான் தனியாக போனாங்க, அதில் தோத்தாங்க. அதுவே அவங்களுக்கு பாஜக மேலிடத்தில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஸோ அதனால் இவரை வந்து எப்படியாவது நகர்த்திட்டு நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போகணுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அவங்களும் வந்து அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு, இப்போ சவுக்கடியெல்லாம் கொடுத்துட்டாருல, அதெல்லாம் பாஜக மேலிடத்தில் ரசிக்கவே இல்லை. அதிமுக பாஜக வந்து அதோட ஐடி விங் இருக்குல்ல, அவங்களோட தளத்தில் எதுவுமே அது போடவே இல்லை, இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே போடலை. ஈவன் இங்கே இருக்கக்கூடிய பாஜக சீனியர்ஸே அதை பெருசாக யாருமே எடுத்துக்கல, எக்ஸப்ட் சந்தோஷ் தவிர வேறு யாரும் போடவே இல்லை. அது சந்தோஷ் இவருக்கு ரொம்ப வேண்டியவர், இவரோட குரு அவர் தான், அதனால் சந்தோஷ் மட்டுமே அதை போட்டார். அப்புறம் கடந்த சில நாட்களாகவோ இல்லை லண்டன்லேருந்து வந்த பிறகோ தொடர்ந்து அண்ணாமலை ட்ரை பண்ணுறாரு. அமித்ஷாவும் இவரை சந்திக்க மாட்டேன்றாரு, மோடியும் சந்திக்க மாட்டேன்றாரு.
அவாய்ட் பண்றாங்க. 2 பேரும் இவரை சந்திக்க மாட்டேன்றாங்க. அதுல கடந்த 20 நாள்ல இவருக்கு சொந்தக்காரங்க வீட்டுல 9 இடத்துல ரெய்டு நடந்திருக்கு. அதுல 250 கோடி ரூபாய் ஏதோ ஆவணங்கள், ஏதோ 13 கோடி ரூபாய் கேஷ் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்கா இருக்கு அண்ணாமலைக்கு. ஸோ அவங்க வந்து மேலிடம் வந்து இவர் ஏதோ ஒரு செக் வைக்கணும். ஏன்னா இவர் என்ன பண்றாரு, தன்னை பத்தி ஏதோ தனியா இவர் போய் கட்சி பாஜக தலைமையில நீடிக்கலன்னா தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிப்பார்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல, அந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு கிடையாது, கட்சி தான் அவருக்கு செல்வாக்கு அப்படின்னு ஒரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படி கிளப்பி விடுறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் இவர் தனியாக போனாருன்னா போனி ஆக மாட்டார், ஒன்றும் ஓட்டும் கிடைக்காது. இவர் அதனால தான் தாவேக்கா பாராட்டுறாரு, எல்லாம் பாராட்டி தாவேக்கா விஜயை பாராட்டினார்ல, நல்ல ஆக்ஷன் எடுத்தார், அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பார்க்குறாரு. இவரை பொறுத்த மட்டும் இவர் என்ன பண்ணுறாரு, சீனியர் தலைவரெல்லாம் ஒதுக்கிட்டு இவர் ஆரம்பத்துலேருந்தே வந்ததுலேருந்தே தன்னை தவிர வேறு யாரும் பாஜகவில் பேசக்கூடாது, அந்த ஆடியோ வீடியோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய மேலிடத்துக்கு போயிருக்கு. இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, ஓப்பனாகவே பேட்டி கொடுத்தாங்களே சார். ஓப்பனாகவே பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் மேலிடத்தில் போய் புகார்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இவர் வேறு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. இவர் தலைமையில் கட்சி வளர்ந்துருக்குன்றதை வந்து பாஜக மேலிடம் நம்ப தயாராக இல்லை. இவர் சொல்கிறார் 25% ஓட்டு வரையும் நம்ம வாங்கலான்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி சொன்னார். கடைசியில் 11% தான் ஓட்டு பாஜக வாங்கிது. அதுலேயும் மற்ற கூட்டணி கட்சிகள் ஓட்டை கழிச்சிட்டா 8% தான் வருது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இவர் சொல்கிறதையும் அவங்க நம்ப தயாராக இல்லை. இவரை வச்சுட்டு நம்ம கூட்டணிக்கு போனால் அதிமுகவும் ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்போ இவரை மாற்றிட்டா என்ன அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இந்த நிமிஷம் வரையும் ஸ்ட்ராங்காக பாஜக ஓடிட்டு இருக்கு. டெல்லி மேலிட தலைவர் மாற்றம் 2019 3% பாஜகவோட வாக்கு, ஆனால் 2024 11% தனித்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற இந்த ஒரு கால்குலேஷன், இது எதுவுமே வந்து அதிமுக நிறைய இடங்களில் 2வது 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறது. இது எதுவுமே பாஜக அந்த டேட்டாவை வந்து நம்பலையே அவங்க. இல்லை, இதெல்லாம் வந்து மோடி அல்லது பாஜக ஆட்சியோட இயல்பான வளர்ச்சியாக பார்க்குறாங்களே தவிர அண்ணாமலை முயற்சின்னு பார்க்கல சார். ஓகே, அப்படி பார்க்குறேன். இயல்பாகவே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி இருக்குது. மோடி பிரதமர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி. அண்ணாமலை என் மக்கள்னு போட்டாருங்க, போட்டு ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாரு. இருந்தாலும் வந்து அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் இறக்கின மணி இருக்குல்ல, அது அந்த மணிக்கு ஏற்ற வளர்ச்சி இங்கே இல்லை. அவ்வளவு பணம் இங்கே இறக்கியிருக்காங்க பாஜக வந்து கோடிக்கணக்கில் இங்கே இறக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதெல்லாம் தான் செலவாச்சு, பல விதங்களில் போச்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பணம் இறக்கின அளவுக்கு இங்கே வளர்ச்சி இல்லை அப்படின்றது அவங்க பாயிண்ட். அந்த அளவுக்கு நம்ம வளரலை, அந்த அளவுக்கு இன்னும் கீழ் லெவலில் 68,000 பூத்தில் இன்னும் நீங்கள் பூத் கமிட்டியே போடாத இருக்கீங்களே சார். 68,000 பூத் கமிட்டியில் உங்களுக்கு பூத் இருக்கா, உங்களுக்கு கமிட்டி இருக்கா? கிடையாது. தென்சென்னையிலேயே உங்களுக்கு கமிட்டி இல்லையே, பூத் கமிட்டி கிடையாது. அதனால தான் தமிழிசை பல இடங்களில் அவங்களுக்கு ஓட்டே வேலை ஆக்சுவலாக வந்து. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து எதிர்பார்த்த அளவு வந்து பாஜக வளரல. அண்ணாமலை தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரு. அதுவும் இந்த மாதிரி சவுக்கடிச்சதெல்லாம் வந்து பாஜக மேலிடம் வந்து ரசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அதனால வந்து அவங்க வந்து இவர் வந்து இதே மாதிரி போனால் அவர் வந்து கட்சியை கூட பின்னுக்கு தள்ளிட்டு தன்னை வளர்த்துப்பாரு. ரெண்டாவது அனைவரையும் அரவணைத்து கொண்டு போவதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சும்மா பத்திரிகையாளர்களை பார்த்தா என்னென்னா வாங்கன்னா போங்கன்னா சொல்றது அது வேற விஷயம். பட் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நீங்கள் அரவணைக்கிறது இருக்குல்ல, அது அவர்கிட்ட இல்லை, டோட்டலாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க எல்லாமே. அதனால வந்து பாஜக மேலிடம் நினைக்கிறது நமக்கு கூட்டணி, அதை விட இது எல்லாத்தையும் விட கூட்டணி ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, இதுதான் இப்போ இந்த இடத்துல என்னோட கேள்வி. பாஜக இங்க வளரணும், திராவிடத்தை எதிர்த்துட்டு வளரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கொள்கையா இருக்குன்றப்ப மீண்டும் அதிமுகவோட போறாங்க அப்படின்றது முரணா இருக்காதா? இல்லை, தற்சமய எலெக்ஷன் கூட்டணிகள் எல்லாமே ஒரு டெம்பரரி தானுங்க. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து நம்ம கட்சி தனித்து ஒரு கூட்டணி அமைச்சோ தனியாவோ அதிக இடங்கள் பெற முடியாது. நம்ம அதிமுகவோட போனால் தான் பெற முடியும். வேறு எந்த கட்சியும் நமக்கு கூட்டணி சேர்றதுக்கு, தாவேகா வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட பிறகு அது கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நம்ம 4 இடங்கள் இப்போ இருக்கோம், நம்ம அடுத்து 10 இடங்களாக மாறணும்னா அடுத்த வாய்ப்பு என்னன்னா அதிமுகவோட கூட்டணி போறதான். இன்னைக்கு முக்கியமான கட்சி அதிமுக இருக்கு தமிழ்நாட்டில், எதிர்கட்சி இல்லை. அது அமைக்கிற கூட்டணி தான் ஓரளவுக்கு திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் ஆக்சுவலா. அப்ப நம்ம அது கூட சேர்ந்தாதான் நம்ம அதிகாரங்கள் பெற முடியும். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்னா ஒரு டஃப் கூட்டணியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால அதிமுக சேர்க்கும் போது இவர் வந்து ஒரு தடங்களா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு இவரை வந்து நகர்த்துறதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ கூடிய மட்டும் எடுத்துருவாங்கன்ற பேச்சு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவர் ஒருவேளை கடைசி நேரத்தில் BL சந்தோஷ் மூலமா ஐயா இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம், எடப்பாடிகிட்ட சொல்லுங்க, நாங்கள் அவர் சொல்கிறத அவரை நாங்கள் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து அதிமுக பற்றி ஒன்றுமே சொல்கிறதுல போராட்டத்தை ஆதரிச்சார். ஈவன் அதிமுக கூட பாஜக கூட நார்மலாக தானே இருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறாங்க. அப்புறம் வந்து அமித்ஷா அம்பேத்கர் விஷயத்தில் ரொம்ப தீவிரமாலாம் கண்டிக்கல. அவங்களும் வந்து ஓரளவுக்கு தீர்மானங்கள் கூட வலியுறுத்தல் தானே சார் இருந்துச்சு, இது கண்டனங்கள் வரல. தீர்மானங்கள் எல்லாமே வலியுறுத்தி தான் தீர்மானம் போட்டாங்க. அதெல்லாம் அது மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்போ
ரெண்டு கட்சியுமே வந்து ஒரு நெருங்கி வர மாதிரியான சூழல் இருக்கிறப்போ அண்ணாமலை வந்து ஏதாவது பேசி கெடுத்துட போறாரு. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதாவை பற்றி அண்ணாவை பற்றிலாம் பேசி ஒரு மாதிரி கதையை கந்தலாக்கி விட்டார்ல. அதனால் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் பாஜக மேலிடம் நினைக்குது. இவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் உங்களுடைய லைனையே நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறோன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஒரு பக்கம் இவர் இந்த மாதிரி பிஎல் சந்தோஷ் மூலமாக தூது விட்டுருக்காரு. ஒரு பக்கம் மேலேருந்து இல்லை இவரை மாற்றணும், எடப்பாடி தரப்புலேருந்து ப்ரெஷர் இவரை மாற்றியே தருங்கன்ற மாதிரி. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் பாஜக ஹைகமாண்டே வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த நிமிஷம் வரையும் என்னன்னா அவர் நீக்கிறது பெட்டர்ன்ற குரல் தான் ஓங்கி இருக்கு ஆக்சுவலாக. சார், இப்போ என்னோட சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி பாஜக கூட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னது சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, அதற்கு காரணம் பாஜகவோட நம்ம கூட்டணி வச்சது தான் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லது களத்தில் இதுதான் எதிரொலிக்கும் அப்படின்னா, ஈவன் அண்ணாமலை மாற்றப்பட்டாருன்னா கூட இவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வரல அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது இல்லை? நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. 21 தேர்தல் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி தான் வச்சாரு. 75 இடங்கள் எப்படி வாங்கினாங்க? 10 வருஷம் ஆன்டி இன்குவன்சி மீறி 75 இடங்கள் வாங்கினாங்கல்ல. அப்போ சிறுபான்மை ஓட்டு போட்டாங்களா? பெரும்பான்மை ஓட்டு தான் கன்சாலிடேட் பண்ணாங்க. திரும்ப ஓட்டு போட்டதும் ஆட்சிக்கே வந்து. அப்போ தினகரனும் சேரலையே. ஆமாம், தினகரன் சேர்ந்தானே இன்னும் 10 இடங்கள் கூட வாங்கியிருப்பாங்க. 23 இடங்கள் 1000 ஓட்டில் தான் தோத்தாங்க ஆக்சுவலாக. அப்போ வந்திருப்பாங்கல்ல. ஸோ நான் இப்போ வந்து டிஎம்கேக்கு இது ஆன்டி இன்குபன்சி இங்கே ஒர்க் பண்ணும்ல திமுகவுக்கு எதிராக. அப்போ இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா மைனாரிட்டி ஓட்டு இல்லாட்டி கூட டஃப் கொடுக்க முடியும்னு பாஜக நம்புது ஆக்சுவலாக. அதிமுகலையும் பல பேர் அதை நம்புறாங்க. எப்படி நாங்கள் 75 இடங்கள் வாங்கினோம், நாங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சி அப்புறம் எப்படி வாங்க முடிஞ்சது? ஸோ அது அதிமுக பாஜக காம்பினேஷன்றது கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் சவுத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னா தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் இருக்கும்போது இன்னும் பிரமாதமாக அது ஒர்க் அவுட் ஆகும். கூட்டணியில் பாமக வந்துச்சு அப்படின்னா வட தமிழகத்திலையும் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால வந்து நம்ம திமுகவுக்கு பயங்கர டஃப் கொடுக்க முடியும், மைனாரிட்டி ஓட்டு இல்லாட்டி டஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்கிது, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூட நம்ம வந்து வின் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய நலத்திட்டங்கள் பெண்களுக்கு செஞ்ச விஷயங்கள் காரணமாக வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஆன்டி இன்குபன்சியும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஆன்டி இன்குபன்சி சேரும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்ணி கூட அவங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல இல்லையா? ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதிமுக தனியாகவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னது கூட அது கூட ஒரு வகையில் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்றபடி தான் அவங்க நின்னாங்கன்றது என்னுடைய கருத்து. பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட் யாரும் போடல. இல்லை, ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுறது மட்டும் இல்லை, எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் எடப்பாடி. அப்போ அவங்க என்ன பேசினாங்கன்ற விஷயம் யாருக்குமே சொல்லலை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திமுக அணிக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை வந்து திசை திருப்பணும், உடைச்சா சில கான்ஸ்டியூன்சியில் அதை வந்து பீட் பண்ண முடியும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் இறக்கி விட்டு எஸ்டிபிஐலாம் உள்ளே சேர்த்தாங்க அதிமுக. அவங்க அப்படி சேர்ந்து வந்து மைனாரிட்டி ஓட்டை உடைக்க முடியல. மக்கள் வந்து இவங்களை நம்பலை, நீங்கள் பாஜக ஆளுனான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே மக்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அதிமுகன்றது பாஜகவோட பி டீம் மாதிரி, இல்லை பாஜகவோட ரொம்ப தோழமையோடு இருக்கிற கட்சி தான் அதிமுகன்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் தனியாக நின்னாலும் சரி, அது நீங்கள் எப்படி நின்னாலும் சரி, உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு போட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பிஜேபியோட நின்னா உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கான ஒரு ஸ்கோப் அதில் இருக்கு. அதனால் அந்த அரித்மேட்டிக்கில் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அதிமுக பாஜக கூட்டணி பெட்டர்னு ரெண்டு கட்சியிலுமே நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணியை சேர விடக்கூடாதுன்னு திமுக ஒர்க் பண்ணலாம்ல. திமுக ஒர்க் பண்ணால் கூட அதை நிறுத்த முடியாது. அந்த மாதிரி கூட்டணியை திமுக ஒர்க் பண்ணால் கூட அந்த கூட்டணி சேரதை தடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து இயல்பாகவே வந்து அது வந்து சில இடங்கள் நிறைய இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 62 இடங்கள் இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க சார். அது வந்து பெரிய விஷயம் தானே அது. ஸோ இப்போ ஆன்டி இன்குபன்சி திமுகவுக்கு எதிரான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கும்போது அதை வந்து ஓட்டாக மாற்றுறது, கேபிட்டலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை இவங்க வந்து இன்னும் நிறையா போன வாட்டி வந்து அப்படி 21 வந்து அவ்வளோ பெரிய அதிமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்குபன்சி இருந்துமே 75 இடங்கள் வாங்கினாங்கல்ல, உட்கட்சி பிரச்சனையா இருந்தது. இப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கும்போது ஆதரவான ஓட்டுகள் ப்ளஸ் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அப்படியே கன்சாலிடேட் பண்ணி, ஈவன் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு விஜய் விஷயம் கூட ஓரம் தள்ளப்பட்டு விஜயே கூட ஓரளவுக்கு அதிகமான ஓட்டுகள் வாங்கக்கூடாத முடியாத மக்கள் பார்வையில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே வெற்றி பெறும், விஜயெல்லாம் வந்து இப்போ ஓட்டை பிரிப்பார், சீமான் ஓட்டை பிரிப்பாருன்னு அவங்கள ஒதுக்கி விட்டு இந்த கூட்டணிக்கு மக்கள் திமுக வெல்லக்கூடிய கூட்டணி இது மட்டும் தான் நினைச்சு ஓட்டு போடுவாங்கல்ல. அந்த பாயிண்ட்ல வந்து அவங்க ஒன்றும் சேரணும்னு நினைக்கிறேன். அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இவங்க நாலு, ஓபிஎஸ், டிடிவி, ஏசி சண்முகம், இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க எல்லாம் சேர்றாங்க அப்படின்னா 26ல திமுக அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஃபைட் ரொம்ப டஃபா இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த ரேஸ்ல அண்ணாமலை மாற்றப்படுறாரு அப்படின்னா இப்போ அதிமுகவே அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டான ஒரு லீடர் தான் வந்து பாஜக தலைமை யோசிப்பாங்க. அந்த ரேஸ்ல யார் சார் இருக்கிறதா பாக்குறீங்க நீங்க? எப்படி சொல்றீங்க? இந்த பாஜக தலைவருக்கான ரேஸ்ல யார் இருப்பாங்கன்னு? பாஜக தலைவருக்கான ரேஸ்ல வந்து இப்போ தமிழிசை கூட இருக்கலாம், முருகன் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது.
இல்லை யாராவது 4 வானதி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை யாராவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு புதுசாக இருக்கிற ஒருத்தர் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. முன்னணியில் இருக்கிற யாராவது ஒரு தலைவரோட அவங்க போடலாம். பட் அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, யார் வந்தாலுமே வந்து அதிமுகவோட அனுசரித்து போகிற ஒரு ஆள் வேணுன்றதான் பாயிண்ட்டு. நானே அனுசரித்து போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத பாஜக மேலிடம் நம்புமா நம்பாதான்னு தெரியல இது வரையும். அதை பொறுத்து தான் அந்த மாற்றம் இருக்குது ஆக்சுவலாக. அதை அவங்க நம்பினாங்கன்னா இவரை கன்டினியூ பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க, நீங்கள் உங்களை நான் அகற்றுறேன்னு சொல்லலாம். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அவர் நீங்கள் சொல்கிறத நம்புறீங்களோ நம்மளே அவரை காலி பண்ணுங்கள், அவர் இடத்த விட்டு காலி பண்ணுங்கள், பூசா உதர போடுங்கன்னு அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்காங்க. இவரை வச்சுட்டே நம்ம ஒர்க் பண்ணலாமா, இல்லை வந்து ஒருத்தரை மாற்றிடலாமான்றது தான் பாஜக மேலிடத்தோட தற்போதைய எண்ணமாக இருக்குது. கூடிய மட்டும் நான் சொல்கிற மாதிரி இந்த லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாத்திரா மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஓரங்கட்டுறப்படுறார் அப்படின்னா அண்ணாமலையோட எதிர்காலம் பாஜகவில் மறுபடியும் ஸ்லைட் லைன் பண்ணப்படுமா சார்? இதுக்கு முன்னாடி இல்லை, சீனியர் அவருக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பாங்க, மேலே மத்திய நேஷனல் லெவலில் ஏதாவது கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு செக்ரட்டரி மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. பட் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. அவர் ஏதோ தனக்கு தனியாக ஒரு செல்வாக்கு வந்துடுச்சு, தமிழ்நாட்டில் தான் ஒரு பெரிய தலைவர் உருவாகிட்டோம்னு நினச்சின்னு ஏதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்தாருன்னா, தனியாக போய் நான் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது வந்து அவர் அரசியலில் காணா போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் கட்சி தான் அவரோட பலம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த கட்சியில் தற்சமயத்துக்கு நம்மளை செக்ரட்டரியாக போட்டாங்களோ, வேறு பதவி கொடுத்தாங்களோ, அதை எடுத்துன்னு நம்ம அனுசரிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் அவர் போனார்னா அவருக்கு ஃப்யூச்சர் பின்னாடி இருக்கும். சென்ட்ரலில் வந்து அவர் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவர் கையில் தான் இருக்குது அந்த முடிவு எடுக்கிறது. ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தவங்க நன்றி. தேங்க்யூ சார்.